ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோவை கொலகாரம் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஏசிபி அவன் கலெக்ட் பண்ண அந்த எவிடன்ஸை கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஜட்ஜும் அதை பார்த்துட்டு தீர்ப்பு கொடுக்க போறாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மாமியார் தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த அம்மா என்ட்ரி கொடுக்குது. என் பையனை எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கொலகாரன்னு ஜெயிலில் போடலாம், அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பையனையுமே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால கட்டி பிடிச்சி எப்படிப்பா இருக்கு அப்படின்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன திடீர்னு வந்து கொலகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவன் கொலகாரம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா ஒருத்தவனை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் ஒரு ஹேக்கரா. ஸோ இவங்கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிச்சு ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கேட்டிருப்பாங்க போல. அந்த பையன் இப்போ ப்ளே பண்ணி அந்த வீடியோவை காட்டுறான். அதுல பார்த்தா போட்டோ வச்சு மாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ போட்டோவை அங்க நிக்கிறது நிஜமாவே வேற ஒருத்தவன் தான். அவனோட ஒரிஜினல் முகம் தெரியுது. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிறது என் பையன்லங்கிறது இப்போ தெளிவாயிடுச்சு. இல்லை, என் பையனோட முகத்தை இப்படி மாப்பிங் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அந்த ஏசிபிக்கு பயங்கர திட்டு விழுகுது. நீங்கள் தானே இந்த வீடியோவை செக் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் நிஜமாவே டபுள் செக் பண்ணிட்டேன், இந்த வீடியோ போய் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். போது நிறுத்துடா, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஜட்ஜும் அவன் கொண்டு வந்த 2 எவிடன்ஸில் ஒன்று பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஓம்காருக்கு இப்ப பெயில் கொடுத்துட்டாரு. பட் அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா எப்படி திடீர்னு என்ட்ரி கொடுத்துச்சு, இந்த அம்மா கிட்ட எப்படி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் போச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஹீரோயினிக்கு அந்த ராகு மேல சந்தேகம் வந்துருச்சு. எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவனோட வாட்ச்ல அலாரம் மாதிரி மெசேஜ் சவுண்டு கேட்டுச்சு இல்லையா. ஸோ இதே சேம் ரிங் டோனு தான் அந்த பக்கம் அவளை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கும் போதும் கேட்டிருக்கோம். அப்படின்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி இந்த ராகு தான் இருக்கானா அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா. அதனால உடனே கால் பண்ணி மாமியார் கிட்ட அந்த வீடியோவையும் அனுப்பிச்சு இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த அம்மா இங்க வந்து கரெக்டான நேரத்துக்கு பையனை காப்பாத்திடுச்சு. அப்புறம் பெயில் கிடைச்சதுனால வீட்டுக்கு நம்ம ஓம்காரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன நிபந்தனை அப்படிங்கறத சொல்றாங்க. பையனை ஆழத்தை எடுத்து மாமியாரும் வரவேற்றுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து எடுங்க, ஏன்னா அவதான் என்ன இந்த கேஸ்ல நிரபராதின்னு வெளியே கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளுக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த போலீஸ் என்ன நிபந்தனை அப்படிங்கறத சொல்லிட்டு போறாரு. என்னன்னா நம்ம ஹீரோக்கு பெயில் கிடைச்சிருச்சு. பட் அவன் லாக்அப்ல எப்படி இருந்தானோ அரெஸ்ட் ஆகி அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும். அதாவது இந்த வீட்டை ஒரு ஜெயிலா மாத்தி வச்சிருக்காங்க. அவன் காலில் டிராக்கர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவன் இந்த வீட்டுல இருக்கலாம். பட் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னா அதுக்கப்புறம் போலீஸ் இவனை திரும்ப பிடிச்சிட்டு போயிடும். அப்புறம் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. ஸோ அதனால கவனமா இரு அப்படின்னு சொன்னதும் ஓகே நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு அம்மா வகை வகையா சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவன் போதும் போதுங்கிறான். என்ன அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டே உங்களுக்கு வயிறு நிமிந்துருச்சா, நான் வேற உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு ஃபுட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வரதுக்கு போயிட்டு இருக்கா. அப்படி எடுத்துட்டு வரும்போது நம்ம பையன் அவளை ஓரமா பிடிச்சி வச்சுக்கிட்டு கிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், ஸோ இவ்வளோ போராடி உன் கூட இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் அவள் வெக்கப்பட்ட இங்கேருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்மளால ரொமான்ஸ் பண்ணி அவளை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா தான் அவள் கிஸ் கொடுக்குறா. அப்புறம் இந்த பையன் அவகிட்ட மன்னிப்பு கேட்கான். திரும்பவும் நான் உனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், ஒரு கூண்டுக்குள்ள இருந்து வாழ்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நான் இப்போ ஜெயிலில் இருந்த அந்த சில நாட்களில் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துட்டேன். இந்த மாதிரி தானே உனக்கும் இருந்திருக்கும், நான் உன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் மனசார பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அவ போனது போகட்டும், பழசை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு நீ கொடுக்கறதுக்காக என்ன நீ மன்னிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் அவளும் மன்னிச்சிட்டா போல. ஸோ இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிளியர் ஆயிடுச்சு. பட் இந்த கேஸை விட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்தாதான் இவங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ முடியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏசிபி எங்கேயோ தனியா போறான் போல. அவனை ஃபாலோ பண்ணிட்டு சஞ்சயும் அப்புறம் இவளோட அக்காக்காரியும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவன் எங்க போறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அந்த ஏசிபி கெட்டவனு தெரிஞ்சு போச்சு. ஆனா இதெல்லாம் அவன் ஏன் பண்றான் அப்படிங்கிற மோட்டிவை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யாருக்காக பண்றாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புனா அவனும் வரேன்னு சொல்றான். அவ தான் இல்ல, உங்க கால்ல டிராக்கர் இருக்கு, இப்ப நீங்க என் கூட கிளம்பி வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களை திரும்பவும் ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் வீட்டிலே இருந்துடுறான். நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்குமே போயிடுறா, லொகேஷனுக்கு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்க யாரை பார்க்க இவன் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் பாக்குறா ஜன்னல் வழியா. அந்த பையன்
யார்கிட்டயோ பேசுறதுக்காக வந்திருக்கான். ஆனா அந்த அம்மாவோ கோவமா கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கு. உடனே அவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ண நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கான். அந்த அம்மா என்ன நினைச்சுன்னு தெரியல, திடீர்னு கண்ணை காமிச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் யாருங்கிற விஷயமே தெரியுது, அது வேற யாரும் இல்லை, அந்த விஷாக்கா தான். அவன் நம்ம நினைச்ச மாதிரி சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கா. பட் இவளுக்கு இந்த பையன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இங்கதான் நமக்கு காட்டுறாங்க. நான் சொன்ன வேலையை நீ முடிக்கலங்கும் போது நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஓம்கார ஜெயில புடிச்சு போட சொன்னல, அதை விட்டுட்டு அவன் என்ன பெயில் வாங்கிட்டு வீட்டுல போய் உட்காந்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி கன்னை வச்சு ஷூட் பண்ண போது போல அவன் உடனே நெத்தியில பயம் இல்லாம அந்த கன்னை வாங்கி வச்சுக்கிறான். ஷூட் பண்றாருந்தா ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி வளைச்சி இப்ப அவனத்தில இவன் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான். போட்டு தள்ளிடவா, சுற்றவா, நீ என்ன சுட்டனா கேஸ் ஆகும், நீ மாட்டிப்ப. ஆனா நான் உன்னை தாராளமா சுடலாம், நான் மாட்டிக்க மாட்டேன், ஈஸியா உன்னை சுட்டு தள்ளிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட, நீ உயிரோட இருக்கங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் அவளே வலிக்கு வரா. ஸோ இப்படிலாம் இவன் பேசிட்டு இருக்கிறத அவ பார்த்துட்டு இருக்கா ஜன்னல் வழியா. பட் அந்த பக்கத்துல நிக்கிற ஆள் இவளுக்கு தெரியல, இவன் மட்டும் நிக்கிறது தான் தெரியுது. அந்த பக்கம் இருக்கிறது விஷாக்காங்கிறதுலாம் இவளுக்கு தெரியல. அப்புறம் அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறதும் இவளுக்கு கிளியரா காதுலையும் விழுகல. அப்புறம் ஃபோன் கீழே விழுந்துருச்சு போல, அந்த சவுண்டு கிட்ட அந்த பையன் திரும்பி பார்க்குறான். உடனே இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. வெளியில நின்று அக்காவையும் மாமாவையும் கூட்டிக்கிட்டு. அப்புறம் இந்த விஷயத்த போயிட்டு ஓம்கார் கிட்ட சொல்லவும் அவன் இதெல்லாம் எதுக்காக பண்றான், யாரு பின்னாடி இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த பையன் எதிர்த்தாப்புலேயே வந்து நின்றுட்டு இருக்கான், அதுவும் பொட்டியை கட்டிக்கிட்டு. இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனோட பாதுகாப்புக்காக அப்புறம் இங்கிருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயும் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் என்ன இந்த வீட்டில் நீ பெயில்ல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்க சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் போலீஸ் அனுப்பி வந்திருக்கான் அப்படிங்கிறதுனால யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால வீட்டில் தங்குறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ நைட் ஆயிடுது, மொத்த ஃபேமிலியும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த பையன் நின்றுக்கிட்டு எனக்கும் பசிக்குதுன்னு நிற்கிறான். ஆனால் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நானே சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல போய் சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனே பிளேட்ல சாப்பாடை போட்டு ரூமுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு மாமியார் தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இரும ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு பின்னாடியே அந்த பையன் தான் இருக்கான். அவன் தான் சாப்பாடு எடுக்க வர மாதிரி அவங்க குடிக்கிற தண்ணியில ஏதோ ஒரு மெடிசனை அவன் கலந்துட்டு போயிருக்கான். அது என்னங்கிறது தெரியல. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. மறுநாள் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அம்மாக்கு எதுவும் ஆகலை. அப்புறம் ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்க திடீர்னு அப்பா கத்துற சவுண்டு கேக்குது. உடனே எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. அவர் தலையில மரக்கிளவிலேருந்து அடிபட்டு கீழே கிடக்குறாரு. அவரை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது இவன் பார்த்துறான். மேல நின்றுக்கிட்டு இந்த பையன் எல்லாத்தையும் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கான். அது கீழே இருக்கிற தண்ணியில அவனோட முகம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இது எல்லாத்துக்கு பின்னாடி இவனா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் ரூமுக்கு போயிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். என் அப்பாவை இப்படி பண்ணது நீ தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உன் அப்பாவை மட்டும் இல்ல, உன் அம்மாக்கு அப்படி நடந்ததுக்கும் நான் தாண்டா காரணம். இப்ப என்ன பண்ண போற, என்ன கொன்னுடுவியா, விஷாக்காவை கொலை பண்ணியே அதே மாதிரியே என்ன கொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உனக்கு பிரச்சனை நான் தானா, நீ ஏன் கூட சண்டை போடு, அதை விட்டுட்டு என் ஃபேமிலியை நீ எதுக்காகடா கொல்ல பாக்குற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, இப்பதான் நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்க, உண்மையில எனக்கு என்ன வேணும் தெரியுமா, இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டோஸை காமிச்சுக்கிட்டே இருக்கான். அது எல்லாமே இவனோட குடும்பத்துல இருக்கிற மெம்பர்ஸோட போட்டோ தான். நம்ம மயூரோட போட்டோ மட்டும் அங்க இல்ல. இவங்க எல்லாரையும் நான் கொலை பண்ணிடுவேன், கொன்னுபிட்டு அந்த பழிய ஓமையில போட்டு உன்னை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் என்னோட பிளானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது, என் குடும்பத்தை நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போயிட்டு மயூரா கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கு பின்னாடி அந்த ராகவ் தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அவ கேட்டுவிட்டு பயங்கர ஷாக் ஆகுறா. ஏன்னா மாமாக்கும் அத்தைக்கும் இப்படி நடந்ததுக்கு அவன் தான் காரணமா, அப்படியே இப்படி அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க உடனே போயிட்டு அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, ஒரு போலீஸ் மேலே இவன் இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எப்படி நம்புவாங்க, அது மட்டும் இல்லாம அவன் ஏசிபி வேற, ஸோ சுத்தமா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்காங்கிறத நம்ம நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃபை கலெக்ட் பண்ணி ஆகணும். அவனுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறத அவன் அங்க லைவா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆடியோல. எப்படின்னா அவங்களோட ரூம்ல மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவன் ஹைடா மைக்ரோஃபோன் செட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதனால யாரு எங்க என்ன பேசினாலும் அது அப்படியே இவனுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த விஷாக்கா தான் கால் பண்ணுறா. எடுத்தோடனே இவன் கோவமாக திட்டி விட்டுட்டு இருக்கான். என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி சும்மா சும்மா தொணன்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்க, என் வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம், அந்த 3 நாளுக்குள்ள நீ ஓம்கார கொல்லலைன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன 3 நாளுக்கு அப்புறம் நான் கொல்லனா என்ன பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.